பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 17 மற்றும் 18. வளமுடன் இருக்கும் பாவிகளைப் போல நீயும் இருக்க வேண்டும் என்று ஏங்காதே. ஆண்டவரிடம் எப்போதும் அச்சம் உள்ளவனாயிரு. அப்பொழுது உன் வருங்காலம் வளமானதாயிருக்கும், உன் நம்பிக்கையும் வீண் போகாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து உமது மகனாக மகளாக எங்களை உருவாக்கி மீண்டும் எங்களோடு மனமிட்டு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஆண்டவரே உமது விருப்பத்தை பகிர்ந்து கொள்வதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, நிறைவுள்ள நெஞ்சத்தோடு உம்மை தேடி வந்து உம்மை போற்றி புகழ்ந்து நாங்கள் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே எங்களுக்கு நிறைவையும் பலத்தையும் தருகின்றீர். சோர்வுற்ற வேளையிலே நிறைவுள்ள காலத்தில் இருப்பதை விட மனம் சோர்வுற்று இருக்குமானால் குறைவுள்ள காலத்திலும் தகப்பனே நாங்கள் அரை குறைவாக வாழ்வோம் என்பதை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி உமது திட்டத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்து காண்பிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சில நேரங்களிலே நாங்கள் நினைக்கின்றோம் எங்களுடைய சொல் ஆற்றலினாலும் செயலினாலும் வலிமையினாலும் இந்த உலகத்தில் வாழ்ந்து விடுவோம் என்று. ஆண்டவரே, உமது இரக்கம் இல்லை என்றால், உமது அருள் ஆசீர் இல்லை என்றால், உமது பலன் இல்லை என்றால் எங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஆண்டவரே, உம்மீது அச்சம் கொண்டு உம்மீது நம்பிக்கை கொண்டு உண்மை உள்ளவனாக இருக்கவும், ஆண்டவரே, வளமான ஒரு வாழ்க்கை வாழவும் நம்பிக்கையில் நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தருவீராக. அநேக முறை நாங்கள் வளமுடன் இருக்கும் பாவிகளை குறித்து அதே போல் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு தவறி விழுந்த நாட்கள் உண்டு தகப்பனே. அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் கூட நீர் எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து ஞானமுள்ள மகனாக மகளாக மாற்றிவிட வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. கடந்த நாட்களிலே நாங்கள் செய்த பாவங்களும் நாங்கள் செய்த தீவினைகளும் எங்கள் கண்கள் முன்பாக நிற்பதை பார்க்க முடிகின்றது. என் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தோம், என் ஆண்டவருக்கு எதிராக குற்றம் புரிந்தோம், என் ஆண்டவரை வேதனைப்படுத்தி இருக்கின்றோம், என் ஆண்டவரை கலங்கப்படுத்தி இருக்கின்றோம். எங்களுடைய பாவம் கரும் சிவப்பாய் சிவந்து இருக்கின்றது. அவற்றை இந்த நாளிலே உமது பரிசுத்த இரத்தத்தினால் வெண்பனியாக மாற்றுவதற்காக உம்மை தேடி வந்திருக்கிறோம் சுவாமி. அநேக முறை நாங்கள் நினைத்து இருக்கின்றோம் எங்களுக்கு பேச்சு திறன் இருக்கின்றது, எனவே எப்படியும் நாங்கள் சாமர்த்தியமாக பிழைத்து விடுவோம் என்று சொல்லி அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு தகப்பனே. ஆனாலும் ஆண்டவரே, ஒரு புறத்தில் பொறாமை இருப்பதை பார்க்க முடிகின்றது. மற்றவர்கள் முன்னேறுவதை பார்க்கும் பொழுது எங்களுக்குள்ளே பொறாமை இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலே நீர் எங்களுக்குள் இருக்கக்கூடிய நேர்மையற்ற ஆவியை எடுத்து மாற்றிடுவீராக, பொறாமையின் ஆவியை எடுத்து மாற்றிடுவீராக, உன்னத பலத்தை கொடுப்பீராக, துன்ப கதறலை எடுத்து மாற்றிட வேண்டுமாயும் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஓயாத புலம்பல்கள் மாறும்படியாகவும் ஓயாத சண்டை எங்களுடைய குடும்பத்தை விட்டு கடந்து போகும்படியாகவும் தீமையின் வழியாக வந்த இவை அனைத்தையுமே என் ஆண்டவருடைய வல்லமைமிக்க கரத்தின் கீழ் நாங்கள் அதை கவனித்து என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அருள் ஆசிரினால் முற்றிலும் நீக்கிவிடக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த உலகத்திலே அநேக மக்கள் ரச மதுவில் நீந்தி கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. புது புது மது கலவைகளை சுவைத்து கழித்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. அதன் வழியாக அவருடைய வாழ்க்கையிலே கொள்ளை நோய் வரும் என்பதை அறிந்து கொள்ளாதபடி அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பதையும் பார்க்க முடிகிறது சுவாமி. இந்த அருமையான நேர
நேரத்திலே அப்படிப்பட்ட தருணங்களை எடுத்து மாற்றி என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவர் தரக்கூடிய பரிசுத்தத்தில் நிலைத்து இருந்து ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இதோ இந்த அதிகாலை என்று பாராதபடி அநேக மக்கள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள், உம்மீது நம்பிக்கை வைத்து வந்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றாக இணைந்து உம்மை நோக்கி ஒத்த கருத்துக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. சக்கியினுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்ததை போல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக. நாங்கள் செல்லக்கூடிய வழிகளை கவனித்து பார்த்து ஆண்டவரே ஒரு படுகொலியில் விழுந்து விடாதபடி, பரத்த மேல் வீழ்ந்து விடாதபடி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீரே பெரியவராக இருக்கின்றீர், நீரே உன்னதராக இருக்கின்றீர். இந்த நாளிலும் அநேக பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை இதோ உமது கல்வாரி பலியில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். எவ்வளவோ தேவைகளோடு வந்திருக்கின்றார்கள். என் ஆண்டவரிடம் ஜெபிப்பேன். இந்த கத்தோலிக்க காணொளியில் இணைந்து நான் ஜெபித்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொள்வேன். என் ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன். என் ஆண்டவரோடு இணைந்து இருப்பேன் என்றே சொல்லி ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கிறார்களே. திரு பாடல்கள் 73வது அதிகாரம் 25வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, விண்ணுலகில் உம்மை என்று எனக்கு இருப்பவர் யார்? மண்ணுலகில் வேறு விருப்பம் உம்மை என்று எனக்கு ஏதும் இல்லை என்று. ஆம் தகப்பனே, விண் உலகில் உம்மை என்று எங்களுக்கு யாரும் கிடையாது தகப்பனே. விண் உலகிற்கு கடந்து வரக்கூடிய வழியை காண்பிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர். இந்த மண் உலகில் வாழக்கூடிய நாட்களிலே மற்றவர்களுக்காக ஜெபித்து மற்றவர்களுக்கு உதவி செய்து, குறிப்பாக உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபித்து அவர்களை என் ஆண்டோடைய சமூகத்தில் அழைத்து வர நீர் எங்களுக்கு பக்கபலனாய் இருக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, இந்த நாளிலும் உலக தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றேன். ஒவ்வொரு நாட்டின் தலைவர்கள், பிரசிடென்ட்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். பிரைம் மினிஸ்டர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். சீஃப் மினிஸ்டர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். எம்எல்ஏ எம்பியை ஒப்புக் கொடுக்கின்றேன். அரசியலில் பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. உமக்கு முன்பாக எந்த ஒரு பொய்யும் நிற்பது இல்லை. யார் யாரெல்லாம் உண்மையை பேசி உண்மையான காரியங்களை அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களும் அவருடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு மனம் மாற அவர்களுக்கு ஒரு வழியை கொடுப்பீராக. என் ஆண்டவரோடு இணைந்து இருப்பார்கள் ஆக. என் ஆண்டவரை இன்றி எனக்கு வேறு ஒரு விருப்பமும் இல்லை என்று அவர்கள் சொல்வார்கள் ஆக. கடவுள் பயத்தோடு நடக்கக்கூடிய மனப்பக்குவத்தை என் ஆண்டவர் தாமே அவர்களுக்கு கொடுக்கவும், ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டும் என் ஆண்டவருடைய வழியில் நடக்கக்கூடியவர்களாக உருமாற வேண்டுமாயும் உம்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நேரத்திலும் கூட பல வகையான கொள்ளை நோய்களினாலும் நிமோனியா காய்ச்சலினாலும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, சாத்தான் விதைத்து ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் கடந்து வந்து அநேக பேருக்கு உடல் சோர்வை கொடுத்து பலவீனங்களை உருவாக்கி நோய்வாய்ப்பட வைத்து வேதனைப்படுத்தி கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தம் ஊற்றப்பட்டு அவர்கள் குணமடைய வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த அருமையான நாளிலும் கூட நீர் எங்களுடைய ஜெபத்தை இந்த நேரத்திலே கேட்க வந்திருக்கின்றேன். எனவே உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். நேற்றும் இன்றும் மரித்த ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. இந்த அருமையான நாளிலும் நேரத்திலும் கூட நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக.
உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, இரக்கத்தின் ராக்கினியே, ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக உமது மகனிடம் பரிந்து பேசி இறை அச்சத்தோடு வாழக்கூடிய அந்த மகா பெரிய பாக்கியத்தை பெற்றுத்தர வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறோம். தாயே, அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.